இன்றைய வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி சுல்தான்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்கள பற்றி டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இடைக்கால இந்தியாவில் 320 ஆண்டுகள் டெல்லி சுல்தான்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் கையில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, பழைய சமச்சீர் புத்தகத்துலையும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா வகுப்பில் இருக்கிற தகவலையும் எடுத்து ஒன்றா சேர்த்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோவை நீங்கள் பார்க்குறது ஒன்று தான், எல்லா வகுப்பை நீங்கள் படிக்கிறது ஒன்று தான். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். டெல்லி சுல்தான்கள் இவங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க துருக்கியை சார்ந்தவங்க. இவங்களுடைய பூர்வீகம் துருக்கி. எப்படி இந்தியாவுக்கு வராங்கன்னு பார்த்தா, துருக்கியிலேருந்து முகமது கோரி அப்படிங்கிறவர் படையெடுத்து வராரு. முகமது கோரி கூட இவங்க படை வீரர்களாகவும் தளபதிகளாகவும் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு கடைசியாக இந்தியாவே தாய்நாடு மாதிரி இவங்களுக்கு ஆகிப்போச்சு. இந்தியாவிலேயே ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம 2 முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் முகமது கோரியை தான் சொல்லணும். அதுவே இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்னா குதுப்புதீனா சொல்லணும். ஏன் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் முகமது கோரி. ஏன் இவருக்கு முன்னாடி முஸ்லீம்கள் யாரும் வரலையானா வந்திருக்காங்க, படையெடுத்து வந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவில் தங்கினது கிடையாது. வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க, ரிட்டன் போயிடுவாங்க. ஆனால் முகமது கோரி மட்டும்தான் இந்தியாவில் இடத்த பிடிச்சி இந்தியாவிலேயே ஒரு ஆட்சியை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதனால தான் முகமது கோரியை இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி நிறுவியவர் அப்படின்னு சொல்கிறோம். இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் ஆரம்பத்தில் இந்திய பகுதியை பிடிச்சதோடு சரி. இவர் காலத்தில் ஆரம்பத்தில் இருந்தவங்க, இந்தியாவில் இருந்தவங்க இந்துக்கள். ஸோ இந்துக்களை அவர் எந்த விதமான டார்ச்சரும் பண்ணலை. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. யார்? முகமது கோரி வெளியிட்டிருக்காரு. அந்த தங்க நாணயத்தில் இந்து பெண் தெய்வமான லட்சுமியின் உருவப்படம் இருக்குதுங்க. ஒரு முகாலய அரசன் இந்து பெண் தெய்வத்துடைய படத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. அடுத்து முகமது கோரிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இவர் துருக்கிய பகுதிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய படை தளபதி குதுப்புதீன் ஐபக்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு துருக்கிக்கு போவார். துருக்கிக்கு போனவர் அங்கேயே மேலேயும் போய் சேர்ந்துருவார். ஸோ அவர் போன விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே குதுப்புதீன் ஐபக்கு சுயமாக இவரே ராஜா அப்படின்னு அறிவிச்சுட்டு இந்தியாவில் சுல்தான்களுடைய ஆட்சியை ஆரம்பிச்சிருவார். இவரால் உருவாக்கப்பட்டது தான் டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் வம்சம் 320 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 320 ஆண்டுகள் ஒருத்தரே ஆட்சி பண்ணாங்களா, ஒரே வம்சம் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 5 வம்சம் இதுக்குள்ளேயே இருக்குது. என்னென்ன வம்சம் அப்படின்னு பார்த்தா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வம்சம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த 5 வம்சத்தை பற்றியும் நம்ம அப்படியே டீட்டெயிலாக கதை மாதிரி பார்த்துட்டே போவோம். முதல்ல பார்க்குறது அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 1206லேருந்து 1290 வரைக்கும் கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தா வேற யார்? குதுப்புதீன் ஐபக் தான். ஏன் இந்த வம்சத்துக்கு அடிமை வம்சம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இந்த குதுப்புதீன் ஐபக் இருக்கார் பாருங்க, இவர் முகமது கோரிக்கிட்ட அடிமையாக வந்தவர். ஸோ அடிமையாக வந்ததால் இவருடைய வம்சத்தை அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிமை வம்சம்னு சொல்லுவாங்க, மாம்லூக் வம்சம்னு சொல்லுவாங்க. ஏன் மாம்லூக் வம்சம் சொல்கிறாங்கன்னா, மாம்லூக் அப்படின்னா அது ஒரு அரபு வார்த்தை, அதன் பொருள் அடிமை. ஸோ தமிழில் அடிமை வம்சம் சொல்லிக்கலாம், அதே அரபில் மம்லூக் வம்சம் சொல்லிக்கலாம். குதுப்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டது தான் அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் 84 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதில் 3 அரசர்கள் தான் முக்கியமானவங்க. யார் அப்படின்னு பார்த்தா குதுப்புதீன் ஐபக், இல்துமிஸ், பால்பன். இந்த 3 பேரை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல குதுப்புதீன் ஐபக்கை பார்த்துருவோம். குதுப்புதீன் ஐபக்கை பற்றி சொல்லணுன்னா 1206லேருந்து 1210 வரைக்கும் ஒரு 4 வருஷம் தாங்க ஆட்சி பண்ணியிருப்பார். இவருடைய தலைநகர் எதுன்னு பார்த்தா லாகூர். டெல்லி கிடையாது, தலைநகர் லாகூர். ஏன் லாகூரை வச்சுருக்காருன்னா, ஆரம்பத்தில் அப்போ தான் இந்தியாவை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அரசர்கள் திரும்பவும் சண்டை போட்டு இவங்களை காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம்தான். பயத்தில் லாகூரை தலைநகராக வச்சுக்கிட்டாரு. இவரை லக்பாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லக்பாக்ஸான்னு சொல்லுவாங்கன்னா, லட்சமாக பணத்தை வாரி வழங்கியிருக்காரு, எல்லாத்துக்குமே கொடையை வழங்கியிருக்காரு, அதனால் லக்பாக்ஸான்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா, ஆரம்ப காலத்தில் இவர் சண்டை போடுறதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. குறிப்பாக இவங்க 2 பிரிவாக பிரிஞ்சு போய் சண்டை போட்டிருக்காங்க. ஒன்று கிழக்கு பகுதி, இன்னொன்று மேற்கு பகுதி. டெல்லியிலேருந்து மேற்க ஒருத்தர் போயிருக்காங்க, கிழக்கு ஒருத்தர் போயிருக்காங்க. அப்போ 2 பேர்னா யாருன்னு பார்த்தா, இவர்கிட்ட வேலை பார்த்த முகமது பின் பக்தியார் கில்ஜி, இவர் தான் ஐபக்குடைய படை தளபதி.
இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே கிழக்கு பகுதியை நோக்கி சண்டை போட்டுகிட்டே போயிருக்காரு. கிழக்கு கங்கை சமவெளி பார்த்தா பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதியில் சண்டை போட்டுகிட்டே கிழக்கு பகுதியில் போயிருக்காரு. யார்? முகமது பின் பக்தியார் கில்ஜி. இவரை பற்றி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தா நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குது பாருங்கள், அந்த பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யாருன்னா முகமது பின் பக்தியார் கில்ஜி. இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மேற்க யார் போயிருக்காங்கன்னு பார்த்தா மேற்கு கங்கை சமவெளி, அதாவது பஞ்சாப், ஹரியானா இந்த பகுதிக்கு சண்டை போட்டுக்கிட்டு போனவர் யாருன்னா குதுப்புதீன் ஐபக். ஆரம்பத்தில் 2 பேரும் கிழக்க மேற்கன்னு சொல்லிட்டு போய் இருக்கிற எல்லா பிரதேசத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ டெல்லியை ஓரளவுக்கு நிலையாக உருவாக்கிட்டாங்க. டெல்லி சுல்தானுக்கு தேவையான ஒரு நிலைப்புத்தன்மையை உருவாக்கிட்டார். அடுத்தது குதுப்புதீன் ஐபக் காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டடங்களை பார்ப்போம். இவருடைய காலத்திலையும் கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாக 3 கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒன்று குதுப் மினாரை கட்டி முடிச்சாரான்னு கேட்டால் கிடையாது. குதுப் மினாருக்கு அடிக்கல் மட்டும் போட்டிருப்பார், கட்டுறதுக்குள்ளே இறந்து போயிட்டாப்ல. அப்போ யார் கட்டி முடித்தாங்கன்னா இவருடைய மருமகன் இல்துமிஸ் தான் கட்டி முடிச்சிருப்பார். அடுத்தது 2வது கட்டிடம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 2வது கட்டிடம் என்னன்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கிற மிக பழமையான மசூதி. என்ன மசூதின்னு பார்த்தா குவ்வதுல் இஸ்லாம் மசூதி. எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் ஆஜ்மீரில் இருக்குது. இந்த மிக பழமையான மசூதியை கட்டியவர் யாருன்னா குதுப்புதீன் ஐபக். 3வது என்னன்னு பார்த்தா டெல்லியில் தாய்டின்கா ஜோன்பரா அப்படிங்கிற ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காரு. 3 கட்டடங்கள் இவருடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து இவருடைய காலத்தில் இருந்த அறிஞர்கள் 2 அறிஞர்களை ஆதரிச்சிருக்காரு. ஒன்று ஹசன் நிசாமி, இன்னொன்று பக்ரே முதிர். இப்படி 4 வருஷம் மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. பிறகு 1210 இறந்து போயிட்டாப்ல. எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தா லாகூரில் குதிரை விளையாட்டு நடக்கும். குதிரை விளையாட்டை போலோ விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, சவுக்கான் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை விளையாட்டில் இவரும் கலந்துக்கிட்டு போய் தேவையில்லாத வம்பு தான், குதிரையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாப்ல. 4 வருஷத்தோட ஐபக்குடைய ஆட்சி முடிஞ்சுது. அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா ஐபக்குடைய மகன். ஆனால் மகனை அரசராக அவருடைய மருமகன் இல்துமிஸ் விடலை. மகனை ஓரமாக தள்ளி விட்டுட்டு இல்துமிஸ் மன்னராக மாறிட்டார். இல்துமிஸ் யாருன்னா ஐபக்குடைய மருமகன். இல்துமிஸுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா 1210 1236 வரைக்கும், கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த இல்துமிஸை பற்றி சொல்லணுன்னா இல்துமிஸை அடிமைகளின் அடிமைன்னு சொல்லுவாங்க. ஏன் அடிமைகளின் அடிமைன்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே முகமது கோரிக்கிட்ட அடிமையாக வந்தவர் தான் ஐபக்கு. ஐபக்குக்கிட்ட இவர் அடிமையாக வந்திருப்பார். இவர் யாருன்னு பார்த்தா மத்திய ஆசியாவில் இருந்த இல்பாரி அப்படிங்கிற மரபை சார்ந்தவர் தான் இல்துமிஸ். ஸோ இவர் அங்கிருந்து அடிமையாக வந்ததுனால இவரை அடிமைகளின் அடிமைன்னு சொல்கிறாங்க. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முக்கியமாக 2 விஷயங்களை பண்ணுவார். ஒன்று, முதல்ல பண்ணது தன்னுடைய மாமனார் யார் ஐபக்குடைய மகனை காலி பண்ணது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தா முகமது கோரி, யார் ஆரம்பத்தில் பிடிச்சார்ல ஒருத்தர், துர்கிக்கு போனார்ல, அவருடைய வம்சம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். யாருன்னா யுல்துஸ் அப்படின்னு ஒருத்தன். அவன் வந்தால் இவருடைய ஆட்சிக்கு உழ வச்சிருவான். ஸோ அவனையும் காலி பண்ணுறத நோக்கமாக வச்சுருக்காரு. 2 பேர்த்தையும் காலி பண்ணியாச்சு. அவருடைய ஆட்சியை ஸ்டாண்டப் பண்ணிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சமயத்தில் தான் எல்லை சண்டை நடக்குது. இல்துமிஸுடைய காலத்தில் மங்கோலியா, இந்தியாவுடைய பார்டரை கடந்தா சைனா பிரதேசம், மங்கோலியாவை யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தா செங்கிஸ்கான் மிகப்பெரிய அரசன். செங்கிஸ்கானை பற்றி படித்தா அது ஒரு வரலாறு மாதிரியே இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசன் இந்தியாவுடைய பார்டரில் இருக்கான். ஸோ இவருக்கும் அவருக்கும் அடிக்கடி எல்லை பிரச்சனை வருது. பட் லைட்டாக தான் வருது, அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த சமயத்தில் இல்துமிஸ் சாதுரியமாக செயல்படுறாரு. எப்படி சாதுரியமாக செயல்படுறாருன்னு சொல்கிறோம்னா, எல்லை பகுதியில் குவாரிசம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியுடைய அரசன் யாருன்னு பார்த்தா ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவர். இவரை மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான் தோக்கடிச்சிருப்பார். தோக்கடித்து அவருடைய பிரதேசத்தை பிடிச்சிக்குவார். இந்த ஷா ஜலாலுதீன் என்ன பண்ணுவார்னா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் டெல்லிக்கு வந்துடுவார். டெல்லிக்கு வந்துட்டு இல்துமிஸ் ஐயா என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவார். ஆனால் இல்துமிஸ் என்ன பண்ணுவார்னா அடைக்கலம் கொடுக்க மாட்டார். நான்லாம் உனக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்க முடியாது, நீங்கள் எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிருன்னு சொல்லிடுவார். ஏன் அடைக்கலம் கொடுக்க மாட்டார்னா, மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான் மிகப்பெரிய படை வீரன், மிகப்பெரிய படை வச்சுருந்தான். அப்படிப்பட்ட செங்கிஸ்கான் இவரை நான் அடித்து உதச்சால நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு இந்தியா மேலே படையெடுத்து வந்தால் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் சாதுரியமாக என்ன பண்ணுவார்னா, அதெல்லாம் முடியாதுப்பா நீ கிளம்புன்னு சொல்லி ஜலாலுதீனை அமுச்சு விட்ருவாப்ல. சரி, எல்லையில் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஒரு ஐடியா பண்ணி சகல்கானி அப்படிங்கிற முறையை உருவாக்குவார். சகல்கானின்னு சொல்லுவாங்க, 40 நபர் குழுன்னு சொல்லுவாங்க. 40 பேருங்க. 40 பேர்கிட்ட என்ன பண்ணுவார்னா, எல்லையில் இருக்கிற நிலத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருவார். இந்தாப்பா உனக்கு இந்த நிலம், உனக்கு இந்த நிலம், உனக்கு இந்த நிலம், நீங்கள்லாம் ஒரு படையை உருவாக்கிக்கோங்க, எல்லையில் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். ஸோ இந்த 40 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நிர்வாகத்தையும் அந்த இடத்துல பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, நிலத்தை பிரித்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த நிலத்தை இக்தா முறைன்னு சொல்லுவாங்க. இந்த இக்தா முறை டெல்லி சுல்தான் காலத்தில் பிரபலமாக இருந்தது. இப்படி நிலத்தை வாங்கினாங்க இல்லையா, அவங்கள இக்தாதார்னு சொல்லுவாங்க.
அல்லது முக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இல்துமிஸ் காலத்திலேயும் அறிஞர்களை ஆதரிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தா ஹசன் நிசாமி. இந்த ஹசன் நிசாமியை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம்னா தாஜ் உல் மாசிர் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் குதுப்புதீன் ஐபக் காலத்தை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. ஐபக்குடைய ஆட்சி காலத்தை பற்றி டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காரு. இந்த தாஜ் உல்மா அசீரை பற்றி சொல்லணுன்னா இந்த புத்தகம்தான் டெல்லி அரசுடைய இசையை பெற்ற முதல் நூல். கவர்மெண்ட்டோட அப்ரூவல் பெற்ற அதிகாரப்பூர்வ வரலாற்று நூல் எதுன்னு பார்த்தா இந்த தாஜ் உல்மா அசீர் தான். அடுத்தது இல்துமிஸ் செஞ்ச சில சீர்திருத்தங்களை பார்ப்போம். என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காருன்னா, இவர் அரபு மொழியில் நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு பட்டப்பெயர் வருது. என்ன பேர்? அரபு மொழியில் நாணயம் வெளியிட்ட முதல் துருக்கியர் அப்படிங்கிற பேர். அப்படி என்னதான் நாணயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா வெள்ளி நாணயத்தையும் செம்பு நாணயத்தையும் வெளியிட்டிருக்காரு. டாங்கா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். இது 175 மில்லிகிராம் எடை கொண்டது. இதை வேணால் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிடால் அப்படிங்கிற செப்பு நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. ஒரு ஜிடால் அப்படிங்கிறது 3.6 வெள்ளி குன்றிமணிக்கு சமம். குறிப்பாக 48 ஜிடாலை சேர்த்தனாதான் ஒரு வெள்ளி டாங்காவுக்கு சமம். சரிங்களா? அப்போ வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டிருக்காரு, செம்பு நாணயத்தையும் வெளியிட்டிருக்காரு. 48 செம்பு நாணயம் சேர்ந்து தான் ஒரு வெள்ளி நாணயத்துக்கு சமமாக இருந்திருக்கு. அடுத்தது இவர் மிகப்பெரிய அடிமை படையை வச்சுருக்காங்க. அடிமை படையை பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்துமிஸ்ட் இருந்த அடிமை படைக்கு சம்சி பண்டகன் அப்படின்னு பேருங்க. இந்த பேரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது இல்துமிஸ்க்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தா அவருடைய மகள் ரசியா. ரசியாவுடைய காலம் அப்படின்னு சொன்னால் 1236 டு 1240 வரைக்கும் இருந்திருக்காப்புல, 4 வருஷம். குறிப்பாக டெல்லியில் சுல்தான் வம்சத்தில் வந்த ஒரே ஒரு பெண் ராணி யாருன்னு பார்த்தா இவங்க மட்டும்தான். 4 வருஷம்தான் இவங்களும் இறந்துருவாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்டு தான், வேறு ஒன்றும் தெரிஞ்சுக்க மாதிரி இல்லை. என்ன பாயிண்ட்டுன்னா, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி உதவியாளர் இருந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற ஒரு அடிமையை தன்னுடைய பிஏவாக வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது இவங்க ஆண்கள் மாதிரி குதிரை மேலே ஏறி சவாரி போயிருக்காங்க. இதை பற்றி மொராக்கா நாட்டு பயணி இபன் பதூதா சொல்லியிருக்காருங்க. இபன் பதூதா பேகம் ரசியாவை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்து ரசியாவும் 4 ஆண்டுகள் இறந்துருவாங்க. அதுக்கு பிறகு வந்தவர் யாருன்னு பார்த்தா நசிருதீன் முகமது. நசிருதீன் முகமது அந்த அளவுக்கெல்லாம் ஃபேமஸாக இல்லை. இவருடைய காலத்தை பற்றி சொல்லணுன்னா இவருடைய காலத்தில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். இந்த நசிருதீன் முகமது மின்கஜ் உஸ் சிராஸ் அப்படிங்கிறவரை ஆதரிச்சிருப்பார். அவர் தபகத் இ நசரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். தபகத் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுன்னு அர்த்தம், அரபு மொழி வார்த்தை. ஸோ அதுக்கு பொருள் தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு. தபகத் இ நசரின்னா அது எதை பற்றி சொல்லுதுன்னா, முகமது கோரி படையெடுத்து வந்தார் பார்த்தீங்களா, 1260 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறது தான் இந்த தபகத் இ நசரி. இதை எழுதியவர் மின்கஜ் உஸ் சிராஜ். யார் காலத்தை சேர்ந்தவர்னா நசிருதீன் முகமது காலத்தை சேர்ந்தவர். நசிருதீன் இறந்த பிறகு அவருடைய மாமனார் பால்பன் ஆட்சிக்கு வராரு. பால்பனின் காலம் 1266 1287 வரைக்கும் 21 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காருங்க. இந்த பால்பனை பற்றி சொல்லணுன்னா அடிமை வம்சத்தில் தலை சிறந்த அரசர் பால்பன் தான். முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடிமை வம்சத்தில் சிறந்த அரசன் பால்பன் தான். பால்பன் வந்த உடனே நிறைய சீர்திருத்தம் பண்ணார். என்னென்ன சீர்திருத்தம் பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பண்ண சீர்திருத்தம் 40 முறை ஒழிப்பு. 40 முறையை ஏன் ஒழிச்சார்னா, இந்த 40 பேரை இல்துமிஸ் உருவாக்கி விட்டு போயிட்டே இருப்பாருங்க. அந்த 40 பேரும் நானா நீயன்னு அடிச்சுக்கிறான். அதாவது எல்லையில் எவனாவது வந்தால் எதுக்கு தான் இவங்களை உருவாக்கியிருக்காங்க, ஆனால் இவனுங்களே ராஜா மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இதை அடக்கணும் அப்படின்ட்டு பால்பன் வந்த உடனே 40 முறையை ஒழிச்சிட்டாரு. யார் உருவாக்குனாங்க, யார் ஒழிச்சாங்கங்கிறது முக்கியம், நல்லா கவனமாக பார்த்துட்டே வாங்க. அடுத்தது 40 முறையை ஒழிச்சாச்சா, அப்போ படைகளை இவரே உருவாக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாருனா, திவானி அரஸ் அப்படிங்கிற ஒரு தனி படைப்பிரிவு, இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு படைப்பிரிவை உருவாக்கிட்டார். அடுத்தது சிறந்த ஒற்றர் துறை உருவாக்கியிருக்காரு. அடுத்தது இவர் பண்ணது பார்த்தா ஒரே ஒரு போர் தான். என்ன போர் அப்படின்னு பார்த்தா வங்காளப்போரில் வங்காள ஆளுநர் துக்ரில் கானை தோற்கடிச்சு கொண்டிருப்பார். அடுத்தது இவர் காலத்தில் வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தா வடமேற்கு இந்தியாவில் இருந்த ராஜபுத்திர முஸ்லீம்கள், அதாவது முஸ்லீமாக கன்ட்ரிபியூட்டான ராஜபுத்திரர்கள், அவங்கள மியோக்கள் சொல்லுவாங்க. அந்த மியோக்கள்கிட்ட ரொம்ப கடுமையாக இவர் நடந்திருக்காரு. இவர் காலத்திலேயும் எல்லை பிரச்சனை இருக்குது. இவர் காலத்தில் மங்கோலிய அரசனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா குலகு கான் யாருன்னா செங்கிஸ்கானுடைய வம்சாவளி. ஸோ எல்லை பிரச்சனைக்கு இவங்க ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு குலகு கானும் பால்பனும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா, சட்லஜ் நதியை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டு. வடிவேல் போட்டுக்கு வரல,
அதாவது இந்த பார்டர் தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி சட்லஜ் நதியை பார்டராக வச்சு இவங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. இதை வந்து குலோகானும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குலோகான் வந்து ஒரு நல்லெண்ணெய் தூதுக்குழுவை 1259 பால்பனுடைய அவைக்கு அமைச்சிருப்பார். அடுத்தது பால்பனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடை ஃபாலோ பண்ணவர். தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்னென்னா, பூமியில் கடவுளின் பிரதிநிதி நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. குறிப்பாக இவர் ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருப்பார். என்ன முறை அப்படின்னு பார்த்தா பைப்போஸ் அப்படிங்கிற முறை. பைப்போஸ் முறைனா ஒன்றும் கிடையாதுங்க. அரசரை ஒருத்தர் பார்க்க வராருன்னா அரசருடைய காலை முத்தம் பண்ணணும். நம்ம பாட்ஷா படத்தில் எப்படி தலைவருடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவருடைய காலை வந்து முத்தம் கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்க்கணும். ஸோ அதுதான் பைப்போஸுங்கிற முறை. அந்த முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா பால்பன். அடுத்தது பால்பன் வந்து கஷ்டப்பட்டு தாங்க அந்த நிலைக்கு வந்திருக்காரு. அதை பற்றி லேன்பூல் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, பால்பன் ஆரம்பத்தில் அடிமையாக இருந்திருக்காரு, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியாக இருந்திருக்காரு, வேட்டைக்காரனாக இருந்திருக்காரு, தளபதியாக இருந்திருக்காரு, ராஜதந்திரியாக இருந்திருக்காரு. இப்படி பல பரிமாணங்கள் எடுத்து தான் சுல்தானாக மாறியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காருன்ட்டு லேன்பூல் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு. அடுத்தது பால்பனுடைய காலத்தை பற்றி சொல்லணுன்னா, இவருடைய காலத்தில் இந்துக்களும் ஓரளவுக்கு அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தா 1276 எழுதப்பட்ட செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு. இது இந்த கல்வெட்டை வந்து பாலம் பவோலி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, பால்பனுடைய அமைதியான நிம்மதியான ஆட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் பார்க்கடலில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பால்பன் அமைதியாக சந்தோஷமாக ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்பிடுதுங்க. இந்த கல்வெட்டை நோட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது பால்பன் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை பார்ப்போம். பால்பனால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தா அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு வந்து இந்திய கிளி என்று அழைக்கப்பட்டவர். மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. அமீர் குஸ்ருவை இந்திய கிளின்னு சொல்லுவாங்க. இந்த அமீர் குஸ்ருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் 4 லட்சம் ஈரடி செயல் எழுதியிருப்பார். இவரை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். அடுத்தது இந்த பால்பன் காலத்தில் தான் மிக்தா உல் பக்து அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகம் எதை பற்றியதுன்னா, ஜலாலுதீன் கில்ஜி எப்படி வெற்றி பெற்றாரு அப்படிங்கிற தகவலை வச்சு எழுதப்பட்ட புத்தகம். ஸோ இப்படி ஒரு புத்தகமும் அமீர் குஸ்ருவும் ஆதரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த வம்சம் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு பார்ப்போம். 3 அரசர்கள் தான், 3 பேரையும் பார்த்துட்டோம். கடைசியாக பால்பனுடைய மகன் யாருன்னு பார்த்தா கைகுபாத். கைகுபாத் அந்தளவுக்கு திறமையில்லாதவனாக இருந்தான். அடுத்தது பால்பனுடைய பேரன் யாருன்னு பார்த்தா கையுமார்னு சொல்கிறாங்க, கைமார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. பால்பனுடைய பேரனும் மகனும் தகுதி அற்றவங்களாக இருந்ததால் அடுத்தது கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா கில்ஜி வம்சம் உருவாகுது. கில்ஜி வம்சம் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தா 1290 உருவாகுதுங்க. 1320 வரைக்கும் 30 வருஷம் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. கில்ஜி வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தா ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி தான் இந்த 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு கில்ஜி வம்சத்தை உருவாக்கியிருப்பார். ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் பார்த்தா 6 வருஷம்தான். 1290 டு 1296 வரைக்கும் 6 வருஷம் மட்டும் தான் இருந்திருப்பார். ஜலாலுதீன் கில்ஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே மன்னிச்சு விட்டுருவாராம். ஸோ அந்தளவுக்கு கருணை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்காரு. இதனால தான் அவரும் கடைசியாக இறக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஜலாலுதீன் கில்ஜிக்கிட்ட அவருடைய படை தளபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா தேவகிரிக்கு படையெடுத்து போவார். அலாவுதீன் கில்ஜி தேவகிரிக்கு படையெடுத்து போவார். படையெடுத்து போயிட்டு அங்கே ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டு அந்த பொருளை டெல்லி சுல்தானியத்தில் இருந்த முக்கியமான தலைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு மாமனாரான ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டு அவர் சுல்தானாக மாறிடுவார். ஜலாலுதீன் கில்ஜியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பாயிண்ட்டு கம்மி தாங்க. அடுத்தது ஜலாலுதீனை போட்டு தள்ளிட்டு அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்துட்டார். அலாவுதீன் கில்ஜியோடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா 1296 1316 வரைக்கும். இவரை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இவர் ஆரம்பத்தில் மிகப்பெரிய போர்களெல்லாம் பண்ணியிருக்காரு. போர்னு சொன்னால் இவர் 2 விதமாக போரை வந்து நடத்தியிருக்காரு. ஒன்று வட இந்தியா, இன்னொன்று தென்னிந்தியா. இந்த டெல்லி சுல்தானத்திலேயே தென்னிந்தியா மீது படையெடுத்து வந்த முதல் சுல்தான், தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்த முதல் சுல்தான் யாருன்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜி தான். யாருமே தென்னிந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. இவர் தான் முதல் முறையாக வந்திருப்பார். தென்னிந்தியா படையெடுப்பை எப்போ பண்ணாருன்னா 1310 பண்ணாருங்க. குறிப்பாக இவருடைய படையை 2ஆக பிரித்தார். தென்னிந்திய பகுதிக்கு ஒருத்தர் வந்து தலைமை, வட இந்திய பகுதிக்கு 2 பேர் தலைமை. வட இந்திய பகுதிக்கு யார் தலைமைன்னு பார்த்தா உலுக்கான் நசரத்கான் அப்படிங்கிற 2 பேர். தென்னிந்திய பகுதிக்கு தலைமை யாருன்னு பார்த்தா மாலிக் கபூர். ஆக மொத்தம் ஏரியாவை பிரித்து விட்டு போய் எல்லா ஏரியாவும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லா ஏரியாவும் பிடிச்சிட்டாங்க. இவர் பண்ணின போர்லேயே முக்கியமான போர் எதுன்னு பார்த்தா சித்தூர் சூறையாடல். எப்போ நடந்துச்சுன்னா 1303 நடந்துச்சு. அதில் என்ன நடந்தது அப்படின்னா, ராஜபுத்திர பெண்கள் இவங்ககிட்ட மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜவுகர் அப்படிங்கிற முறைப்படி தீயை மூட்டி அதுக்குள்ளே குதித்து உயிர் துறந்துடுவாங்க.
ராணி பத்மாவதின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்க இந்த சித்தூர் போரில் தான் இறந்துருப்பாங்க. அடுத்தது இவர் காலத்தில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்களை பார்ப்போம். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காருங்க. ஆரம்பத்தில் பதவிக்கு வந்த உடனே கலகத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 சட்டத்தை போட்டிருக்காரு. அந்த 4 சட்டம் வழியாக கடுமையாக எல்லாத்தையுமே அடக்கியிருக்காரு. அதே மாதிரி வேளாண் நிலங்களை முதல் முறையாக அளவு பண்ணதே இவர் தான். அதாவது எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக உண்மையில் நிலம் எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிலத்தை முதல் முறையாக அளந்த சுல்தான் யாருன்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜி தான். அதே மாதிரி நிரந்தர வரியை விதித்த சுல்தானும் அலாவுதீன் கில்ஜி தான். அதுக்கு முன்னாடி நிரந்தர வரி இல்லை, ஆனால் இவர் தான் நிரந்தர வரியை கொண்டு வந்தவர். அதே மாதிரி கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகப்படுத்தியும் இவர் தான். அதாவது பணமாக கொடுக்கக்கூடாது, கட்டாயமாக நீங்கள் தானியமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவரே அலாவுதீன் கில்ஜி தான். அதே மாதிரி அங்காடியை கட்டுப்படுத்த 2 அதிகாரிகளை நியமிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா திவானி ரியாசத், சகானாயி மண்டி அப்படிங்கிற 2 அதிகாரிகள். அந்த 2 அதிகாரிகிட்டையும் போய் ஒவ்வொரு கடை வச்சுருக்கிறவங்களும் பதிவு பண்ணிக்கணும். அப்படி பதிவு பண்ணிட்டு தான் கடையவே நடத்தணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. பெரிய அளவிலான நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் யாருன்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜி தான். மதுவை தடை பண்ணியிருக்காரு, போதைப்பொருளை தடை பண்ணியிருக்காரு, சூதாட்டத்தை தடை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குதிரையில் சூடு போடும் முறை, தாக் முறை அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்காரு. தாக் முறை அப்படின்னா குதிரைக்கு சூடு போட்டுருவாங்க. குதிரை மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த குதிரையை கொண்டாதான் அந்த சிம்பிள் போகும், அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் அந்த குதிரை அரசாங்கத்துக்கு சொந்தமாக இல்லை அது எங்கேயாவது திருடிட்டு வந்த குதிரையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த தாக் முறையை முதல்ல கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜி. படைகளில் ஊழல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படையில் இருக்கிற வீரர்களுக்கு ஒரு பெயர் பட்டியல், அட்டனன்ஸ் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்டனன்ஸ் போட்டு வச்சுருக்காரு. அதே மாதிரி அஞ்சல் முறையையும் ஏற்படுத்தியிருக்காரு. அஞ்சல் முறையை உருவாக்கிய சுல்தான் யாருன்னு பார்த்தா அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது இவர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களை பார்ப்போம். இவர் காலத்தில் முக்கியமாக 4 கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்குங்க. ஒன்று பாமத்கானா மசூதி, அலைதர் வாசா, சீரிக்கோட்டை, டெல்லியில் இருக்கிற 1000 தூண்கள் அரண்மனை. அடுத்தது இவர் எப்படி இறக்குறாருன்னா 1316 நோய்வாய்ப்பட்டு இறக்குறாரு. இறுதி அரசராக கில்ஜி வம்சத்தில் வந்தவர் யாருன்னு பார்த்தா குஸ்ரு. குஸ்ருவுக்கு பிறகு இந்த வம்சம் முடிஞ்சிருச்சு. குறிப்பாக அலாவுதீன் கில்ஜியை பற்றி சொல்லணுன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு கூற்றை மட்டும் பார்த்துருவோம். மதத்தின் பரிந்துரைகள் பற்றி எனக்கு கவலை இல்லை. அதாவது மதம் என்ன சொல்லுதோ அதை பற்றி நான் கேட்க மாட்டேன், எல்லாரையும் சமமாக தான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நடத்தியிருக்காரு அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது துக்ளக் வம்சம் ஆட்சிக்கு வருது. துக்ளக் வம்சத்துடைய காலம் என்னன்னு பார்த்தா 1320 to 1414 வரைக்கும், கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. துக்ளக் வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தா கியாசுதீன் துக்ளக். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா 1320 to 1324, 4 ஆண்டுகள் தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக அந்த கியாசுதீன் துக்ளக்கை பற்றி சொல்லணுன்னா இவரும் 4 வருஷம் இருந்துட்டு இறந்து போயிடுவாப்புல. இவர் எப்படி இறந்து போவாப்புலன்னா அலாவுதீன் கில்ஜி எப்படி அவங்க மாமனாரை போட்டு தள்ளினாரோ அதே மாதிரி கியாசுதீன் துக்ளக்கை அவருடைய மகன் ஜூனா கான் போட்டு தள்ளிடுவார். எப்படி போட்டு தள்ளுவார்னா ஜூனா கான் தேவகிரிக்கு படையெடுத்து போவார். தேவகிரி பகுதியில் வாரங்கல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. வாரங்கல் பகுதியை பிரதாபருத்திரன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். அவரை போய் இந்த ஜூனா கான் தோற்கடிச்சு அங்கே இருக்கிற பொண்ணும் பொருளையும் கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி எப்படி அவங்க மாமனாரை போட்டு தள்ளினாரோ அதே மாதிரி இவரும் அவருடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஜூனா கானும் ஆட்சிக்கு வந்துடுவார். ஜூனா கான் யாருன்னு தான் பார்த்தா அவர் தான் முகமது பின் துக்ளக், வேறு யாரும் கிடையாது. இவருடைய காலம் 1325 to 1351 வரைக்கும் இருந்திருக்காரு. குறிப்பாக இவர் நிறைய சீர்திருத்தம் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் பண்ணது எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. என்னென்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பண்ணது தலைநகர் மாற்றம். தலைநகரை இந்தியாவுடைய சென்ட்ரல் பிளேஸான தேவகிரிக்கு மாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. பாருங்கள், இந்தியாவுடைய சென்ட்ரல் பிளேஸை கொண்டு போய் வச்சுட்டா நம்ம இந்தியாவை ஒட்டு மொத்தமாக ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. தேவகிரியை சூஸ் பண்ணியிருக்காரு. தேவகிரிக்கு இவர் தௌலதாபாத் அப்படின்னு ஒரு புது பேரையும் வைக்கிறாரு. புது பேர் வச்சதோடு நிற்காம எல்லாரையும் தேவகிரி நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காரு. டெல்லியில் ஒருத்தரை விடலையாம். அதாவது ஊனமுற்றவராக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணி எல்லாத்தையும் துரத்திருக்காரு தௌலதாபாத்துக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை இபன் பதுதா சொல்கிறாரு பாருங்க. டெல்லி கைவிடப்பட்டதாக குறைந்த அளவு மக்களோடு இருந்தது அப்படின்னு சொல்லி இபன் பதுதா சொல்கிறாரு. இபன் பதுதா யாருன்னா மொராக்கா நாட்டு பயணி. அடுத்தது இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திரும்பவும் டெல்லிக்கே வந்துட்டார். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பும் ஃபெயிலியர். 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தா நிலவரி மாற்றம். நிலவரியை பணமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருப்பார். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார், நிலவரியை தானியமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். இவர் நிலவரியை பணமாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நிலவரியை பணமாக கொடுக்க சொல்லதோடு நிற்காமல் அந்த தோவா பகுதியில் நிலவரியை உயர்த்தவும் செஞ்சுருக்காரு. ஸோ விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டே அப்பா நம்மளாலாம் முடியாது சாமின்ட்டு எல்லாம் விவசாய நிலத்தை விட்டுட்டு எல்லாம் காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்களாம். கடைசியாக பார்த்தா உணவுக்கு பஞ்சம் வந்திருக்கு. அப்புறம் திரும்பவும் அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி
அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, தக்காவி அப்படிங்கிற கடனை கொடுத்துருக்காரு. வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவானி அமர்ஹோகி அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்காரு. எல்லாமே ஒரு காலம் கடந்த செயல் தான். நல்லா இருக்கிறத நாசம் பண்ணி திரும்ப அதை நல்லாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அடுத்து 3வது சீர்திருத்தம் என்னன்னு பார்த்தா நாணய சீர்திருத்தம். அப்போ இவருடைய காலத்தில் சீனாவிலையும் ஈரான்லேயும் செப்பு நாணயம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. செப்பு நாணயம்ங்கிறது ஒரு அடையாள பணம். அதாவது நம்ம ஒரு அடையாள அட்டை வச்சுருப்போம் பாருங்கள், அந்த அடையாள அட்டை மாதிரி. அதுக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செப்பு நாணயத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த பிளானும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது மிகப்பெரிய படையை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. 3,70,000 வீரர்களை வந்து படையில் சேர்க்குறாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒட்டுமொத்த ஆசியாவையும் பிடிக்க போகிறோன்ட்டு. ஆனால் அந்த பிளானும் கடைசியில் ஃபெயிலியர். இப்படி இவர் ஆரம்பித்த எல்லாமே ஃபெயிலியர். அடுத்து இவருடைய காலத்துலேயும் எல்லை பிரச்சனை இருக்கும். இவருடைய காலத்தில் மங்கோலிய அரசனாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா தமசீர். தமசீரோட நட்பு பாராட்டுவார். அதாவது ஃப்ரெண்டாக வச்சுக்குவார். அவருக்கு ஏகப்பட்ட பரிசுகளை கொடுக்குறது, பொண்ணும் பொருள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தமசீருக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்காரு. ஸோ இப்படி ஒட்டுமொத்த அந்த சுல்தானியத்தையும் வந்து காலி பண்ணது யாருன்னு பார்த்தா முகமது பின் துக்ளக். அடுத்தது இவருடைய காலத்தில் தான் ஆட்சி வந்து உடையும். எப்படி உடையும் அப்படின்னு பார்த்தா அவுத்து, முல்தான், சிந்து எல்லாமே வந்து நாங்கள்லாம் வந்து சுதந்திர அரசுப்பா, இனி டெல்லி சுல்தான் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. நம்ம மதுரையும் வந்து 1335 தான் மதுரை தனி சுல்தானியமாக மாறி இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி மதுரை மேலே படையெடுத்து வந்தார் தெரியுங்களா? அதாவது மாலிக் குபூர் அனுப்புனார்ல, அவர் மதுரையில் வந்து படையெடுத்து மதுரையில் சுல்தான் ஆட்சியை உருவாக்கிட்டு போயிடுவார். முகலாய ஆட்சி மதுரையிலும் இருக்கும். அந்த முகலாய ஆட்சி டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தது. ஆனால் 1335 தான் அந்த முகலாய ஆட்சி அந்த கட்டுப்பாட்டை உடச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முகலாயர்கள் தனியாக வந்து ஆட்சியை பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி 1346 வங்காளமும் சுதந்திர அரசாக மாறிடுச்சு. இப்படி டெல்லி சுல்தானியுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து முகமது பின் துக்ளக் காலத்தில் எழுதப்பட்ட ஒரே ஒரு நூலை மட்டும் பார்த்துருவோம். என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தா தாரிக்-இ-பெரோசாகி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தா ஜியா உத் பரணி. இந்த புத்தகத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பால்பன் முதல் பெரோசா துக்ளக் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காங்க. தாரிக் அப்படின்னா அரபு மொழியில் வரலாறு அப்படின்னு அர்த்தம். முகமது பின் துக்ளக் இறந்த பிறகு பெரோசா துக்ளக் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு. அவருடைய காலம் 1351 டு 1388 வரைக்கும், கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருடைய காலத்தில் ஓரளவுக்கு சீர்திருத்தங்கள் நல்லாவே இருக்கும். என்னன்னு பார்ப்போம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏழை முஸ்லீம்களுக்கு அறக்கட்டளை உருவாக்கியிருக்காரு. கொடூரமான தண்டனைகளை ஒழிச்சிருக்காரு. வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காரு. வேலைவாய்ப்பு துறையை உருவாக்கின முதல் சுல்தானே வந்து பெரோசா துக்ளக் தான். நாம் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கோமோ, எம்ப்ளாய்மெண்ட் போய் பதிவு பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி இவர் காலத்தில் வேலை இல்லாதவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அப்படி உருவாக்கி வச்சுருக்காரு. அடுத்தது திருமணம் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அதாவது நம்ம இன்றைக்கி எப்படி மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுறோமோ அந்த மாதிரி திவானி கிராத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி மருத்துவமனை, இலவச மருத்துவமனை உருவாக்கியிருக்காரு. அதன் பெயர் வந்து தார் உல்பா. அடுத்தது இவருடைய ஆட்சி காலத்தில் 4 வரியை மட்டும்தான் போட்டிருக்காரு. அந்த 4 வரியும் இஸ்லாமிய சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வரிகள். என்ன வரி அப்படின்னு பார்த்தா, கரோஸ் அப்படின்னா விளையிற விளைச்சலில் 10ல் ஒரு பங்கை கொடுத்துடணும், கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துடணும். கம்ஸ் அப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு வரதில் கவர்மெண்ட்டுக்கிட்ட 5ல் ஒரு பங்கை கொடுத்துடணும். ஜெசியா அப்படின்னா இந்துக்களாக இருக்காங்கன்னா அவங்க தலைவரியை கட்டணும். ஜகாத் அப்படிங்கிறது இஸ்லாமிய சடங்கு வரி. இஸ்லாமிகளாக இருந்தால் சடங்கு பண்ணுறதுக்காக ஜமாத் அப்படிங்கிற வரியை கட்டணும். இந்த 4 வரிகளை மட்டும்தான் அவர் வசூல் பண்ணியிருக்காரு. அடுத்து இவர் காலத்தில் ஏகப்பட்ட தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க. 1200 புது தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தை சேர்ந்த 30 தோட்டங்களை வந்து ரினியூல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்க. சட்லஜ் ஹன்சி கால்வாய் திட்டம், யமுனை கால்வாய் எல்லாத்தையுமே வெட்டியவர் யாருன்னு பார்த்தா பெரோசா துக்ளக் தான். 50 அணையை கட்டியிருக்காரு, 150 கிணறை வெட்டியிருக்காரு, 100 பாலத்தை கட்டியிருக்காரு. இவ்வளோ பண்ணியிருக்காருங்க. அலுவலர்களை பரம்பரையாக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய முறையை கொண்டு வந்த சுல்தான் யாருன்னு பார்த்தா இவர் தான். இவருக்கு முன்னாடி பரம்பரையாக யாருமே இல்லை. ஆனால் இவர் தான் பரம்பரையாக அதிகாரிகள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை உருவாக்கியிருக்காரு. அடிமைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியே ஒரு துறையை உருவாக்கியிருக்காரு. இவருடைய காலத்தில் உயர் அதிகாரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா கான்-இ-ஜகான் அப்படிங்கிறவர். கான்-இ-ஜகான் அப்படிங்கிறவர் ஒரு இந்து. எங்கே வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தா தெலுங்கானாவில் வாரங்கல் பகுதியில் வாழ்ந்தவர். இவருடைய இயற்பெயர் கண்ணு. அடுத்தது பெரோசா துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் 4 நகரங்களை உருவாக்கியிருக்காரு. பெரோசாபாத், பெரோஸ்பூர், ஜான்பூர், ஹிசார், இந்த 4 நகரங்களை உருவாக்கியிருக்காரு. இவர் பண்ண ஒரே ஒரு போர் அப்படின்னு பார்த்தா ஒடிசா போர் தான். ஒடிசா மேலே மட்டும்தான் போர் தொடுத்திருப்பார். அதே மாதிரி தன்னுடைய அரசை இஸ்லாமிய அரசை அறிவிச்சிருக்காரு.
ஜெசியா வரியை விதிச்சிருக்காரு. இந்த ஜெசியா வரின்னு சொல்லும்பொழுது எக்ஸ்ட்ரா நம்ம 2 பாயிண்டை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இந்தியாவில் முதல் முறையாக ஜெசியா வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா குதுப்புதீன் ஐபக். முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்தியாவில் ஜெசியா வரியை அறிமுகப்படுத்தியவர் குதுப்புதீன் ஐபக். பிறகு அக்பர் காலத்தில் அது நீக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு அவுரங்கசீப் காலத்தில் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது பெரோசா துக்ளக் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை பார்ப்போம். இவருடைய காலத்தில் இவரே சுயசரிதியாக ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்காரு. என்ன புத்தகம்னு பார்த்தா பகதூத் பெரோசாகி அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதே மாதிரி இவருடைய காலத்தில் இயற்பியல் சம்பந்தமான ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. என்ன புத்தகம்னு பார்த்தா குதுப் பெரோசாகி அப்படிங்கிற ஒரு புத்தகம். அடுத்தது பெரோசா துக்ளக் இறந்த பிறகு கடைசி துக்ளக் அரசனாக வந்தவர் யாருன்னு பார்த்தா நஸ்ருதீன் முகமது. இவருடைய காலத்தில் தான் தைமூர் படையெடுப்பு நடந்திருக்கும். தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னா 1398 டிசம்பர் மாதம் நடந்திருக்குங்க. தைமூருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தா தாமர்லைன் அப்படிங்கிற பேர். தைமூர் நம்ம ஆப்கானிஸ்தான் பகுதியை சார்ந்தவர். இவர் என்ன பண்ணுவார்னா இந்தியா மேலே படையெடுத்து வருவார். டெல்லியவே மொத்தம் நாசம் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு வந்த வம்சம் தான் சையது அரசவம்சம். சையது அரசவம்சத்துடைய காலம் என்னென்னு பார்த்தா 1414 டு 1451 வரைக்கும் இருந்திருப்பாங்க. எப்படி சையது வம்சம் உருவாகுதுன்னா, தைமூர் வந்தார் பார்த்தீங்களா, தைமூர் இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு இந்தியாவை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டுட்டு போவார். அப்படி விட்டுட்டு போகப்பட்டவர் தான் சிசிர்கான். சிசிர்கான் அடுத்து இவரே என்ன பண்ணுவார், இவரே ராஜா மாதிரி ஆயிடுவார். இந்த சையது வம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக ஒரே ஒரு மன்னனை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். யாருன்னு பார்த்தா முபாரக் ஷா. முபாரக் ஷாவை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இவருடைய காலத்தில் டெல்லி நீதிமன்றத்தில் இந்து நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. யமுனை ஆற்றங்கரையில் முபாரக் பாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காரு. கடைசி சையது வம்ச அரசன் யாருன்னு பார்த்தா ஆலம் ஷா. இந்த பாயிண்ட்டை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் டெல்லி சுல்தானி வம்சத்திலேயே எனக்கு ஆட்சியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுங்கடா சாமி, நான் நிம்மதியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஆட்சியை விட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் அமைதியாக வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னு பார்த்தா ஆலம் ஷா தான். அடுத்தது இவரோட இந்த வம்சமும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கடைசியாக வந்த மரபு என்னன்னு பார்த்தா லோடி மரபு. லோடி மரபின் காலம் 1451 டு 1526. லோடி மரபை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தா பஹல்லால் லோடி. இந்த மரபில் நம்ம ஒரே ஒரு அரசரை மட்டும் முக்கியமாக கவனிச்சா போதும். யாருன்னு பார்த்தா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி தான் லோடி மரபின் சிறந்த மன்னர். சிக்கந்தர் லோடியை பற்றி சொல்லணுன்னா செனாய் அப்படிங்கிற இசையை ரொம்ப விரும்பியிருக்காரு. இவருடைய காலத்தில் ஒரு இசை தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் பெயர் லஜ்கட் சிக்கந்தர் சாகி அப்படிங்கிற ஒரு இசை தொகுப்பு. இசை பற்றிய நூலுங்க அதை உருவாக்கியிருக்காங்க. ஆக்ரா அப்படிங்கிற நகர் இப்போ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்ரா நகரை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தா சிக்கந்தர் லோடி தான். ஆக்ராவை தலைநகராக மாற்றினதும் அதை உருவாக்குனதும் சிக்கந்தர் லோடி தான். கடைசி லோடி அரசன் யாருன்னு பார்த்தா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் முதல் பானிபட் போர் 1526 நடக்கும். அப்போ இப்ராஹிம் லோடி இறந்துருவார். அடுத்து முகாலய வம்சம் ஆட்சிக்கு வந்துடும். அடுத்தது நம்ம டெல்லி சுல்தான் காலத்தில் சமூகத்தில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்க்குறது டெல்லி சுல்தானுடைய நிர்வாகத்தை பார்ப்போம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பேரரசு, இக்தா, சிக்கு, பர்கானா, கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டராக பிரிச்சிருக்காங்க. உயர்ந்தபட்சமாக இருக்கிறது பேரரசு, அதுக்கு கம்மியாக இருக்கிறது இக்தா, அப்புறம் சிக்கு, பர்கானா, கிராமம். இந்த இக்தாவுடைய ஆளுநர் யாருன்னு பார்த்தா இக்தாதார்னு சொல்லுவாங்க. சிக்குடைய ஆளுநர் யாருன்னு பார்த்தா சிக்தார்னு சொல்லுவாங்க. பர்கானாவின் ஆளுநர் யாருன்னு பார்த்தா முன்சிப் அல்லது அமில்னு சொல்லுவாங்க. அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா 6 பேர் இருந்திருக்காங்க. அந்த 6 பேர் முக்கியம். வசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதம அமைச்சர் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. திவானி ரசாலத் அப்படிங்கிறவர் வெளியுறவு அமைச்சராக இருந்திருக்காரு. சுதர் சாதர் அப்படிங்கிறவர் இஸ்லாமிய சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு. திவானி இன்சா அப்படிங்கிறவர் அஞ்சல் துறையுடைய அமைச்சராக இருந்திருக்காரு. திவானி அர்ஸ் அப்படிங்கிறவர் பாதுகாப்பு அல்லது படைத்துறையுடைய அமைச்சராக இருந்திருக்காரு. காசி உல் கசாத் அப்படிங்கிறவர் நீதித்துறையுடைய அமைச்சராக இருந்திருக்காரு. அமைச்சர்களை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் முக்கியம். அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டடக்கலையை பார்ப்போம். கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் ஒரு புது விதமான கட்டடக்கலை உருவாகுது. அந்த கட்டடக்கலைக்கு இந்திய சாரசானிக் கலை அப்படின்னு பேருங்க. இவங்களுடைய காலத்தில் தான் குதுப் மினார் உருவாக்கப்பட்டிருக்கு. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு முன்னாடியே பார்த்தோம். யார்? குதுப்புதீன் ஐபக். கட்டி முடித்தவர் இல்துமிஸ். கட்டும் பொழுது குதுப் மினாருடைய உயரம் என்னன்னு பார்த்தா 72.5 மீட்டர், அதாவது 72.5 மீட்ரு. அதற்கு பிறகு பெரோசா துக்ளக் என்ன பண்ணியிருக்காருனா இதை ரிப்பேர் பார்த்துருக்காரு. ரிப்பேர் பார்த்த பிறகு இதனுடைய உயரம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தா 74 மீட்டராக மாறி இருக்குது. அடுத்தது இந்த குதுப் மினாரில் எத்தனை படிக்கட்டு இருக்குன்னா 379 படிக்கட்டு இருக்குதுங்க. அடுத்தது வளைவு. வளைவு அப்படின்னா இந்த அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆர்கிடெக்சர் உருவாக்குவாங்க இல்லையா, அது சுல்தான் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் மெய்ஞான வளைவு எங்கே அமைக்கப்பட்டதுன்னா பால்பனின் கல்லறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கவிகை. கவிகைனா அது ஒரு மாடம் மாதிரி இருக்குங்க. முதல் உண்மையான கவிகை எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா
குவத்துல் இஸ்லாம் மசூதியுடைய நுழைவாயில கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டியிருக்காங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் முதல் கவிகையை கட்டியிருக்காரு. அடுத்து இசைன்னு சொல்லும் பொழுது டெல்லி சுல்தான் காலத்தில் தான் ரபாப், சாரங்கி போன்ற இசைக்கருவிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக அமீர் குஸ்ரு நம்ம ஒருத்தரை பார்த்தோம்ல, இந்திய கிளின்னு பார்த்தோம்ல, அந்த அமீர் குஸ்ரு இந்திய இசை தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து இசையை விட மேம்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அமீர் குஸ்ரு தான் தன்னை ஒரு இந்தியன் என்று அழைப்பதில் பெருமிதமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர். இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம்னா 9 வானங்கள், நூ சிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 வானங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவரும் அமீர் குஸ்ரு தான். இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் தான் ஒரு சமஸ்கிருத இசை நூல் உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் பெயர் ராக் தர்பன். இது யார் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா பெரோசா தாக்குலா காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இசை கலைஞர் யாருன்னு பார்த்தா நுஸ்ரத் காட்டன். ஜலாலுதீன் கில்ஜியுடைய அவையில் இசைஞர் நுஸ்ரத் காட்டன் இருந்திருக்காரு. அடுத்தது இலக்கியத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அல்பிரினி அப்படிங்கிறவர் முகமது கஜ்னியோட வந்தவர். அவர் தாருக் அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. அடுத்தது அமீர் குஸ்ருவை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 லட்சம் ஈரடி செயல்கள் எழுதியவர் அமீர் குஸ்ரு. அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் தான் ஸ்ரீவரா அப்படிங்கிற ஒரு கதா கவுடுகா அப்படிங்கிற ஒரு கதையை எழுதியிருக்காரு. அதில் யூசுப் ஜுலைகாவுடைய கதையை சேர்த்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி பட்டவதார அப்படிங்கிற ஒரு ஜைன விலாஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகம் தான் காஷ்மீர் அரசர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இந்த ஜைன விலாஸ் புத்தகத்துக்கு அடிப்படையாக எது இருந்திருக்குன்னு பார்த்தா பிரிதோசி எழுதிய சானாமா அப்படிங்கிற புத்தகம் தான் அடிப்படையாக இருந்திருக்கு. அடுத்தது மதங்கள். குறிப்பாக கர்நாடகா பகுதியில் பசவன்னர் அப்படிங்கிறவங்க உருவாகியிருக்காங்க. இவங்களை லிங்காயத்துகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நாமத்தேவர் உருவாகியிருக்காரு. நாமத்தேவர் கிருஷ்ண வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இங்கே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பராணி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி சுல்தான்கள் பல கடவுள் வழிபடுறவங்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள பஞ்சனையில் உட்கார வச்சு சகல மரியாதையும் பண்ணுறாங்க. இது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பராணி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வணிகத்தை பற்றி இர்பான் ஹபீப் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி சுல்தான் காலத்தில் தரைவழி வணிகமும் கடல்வழி வணிகமும் நடைபெற்றிருக்கு, சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் தொழில்துறையும் ரொம்ப டெவலப்பாக இருந்திருக்கு. காகிதம் அறிமுகமாகிருக்கு, நூறுப்பு சக்கரம் அறிமுகமாகிருக்கு. இதனால் 6 மடங்கு அதிகமாக நூற்றிருக்காங்க. அதே மாதிரி வங்காளத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் தொழில்துறையில் செஞ்ச முன்னேற்றங்கள். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தான் காலத்தில் தான் மதராசா அப்படிங்கிறது அறிமுகமாகிருக்கு. குறிப்பாக பெரோசா துக்ளக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் டெல்லியில் பெரிய மதராசா அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. சிக்கந்தர் லோடி காலத்தில் நாடு முழுவதும் மதராசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் ஆசிரியர்களையும் நியமனம் பண்ணியிருக்காங்க. டெல்லி சுல்தான் காலத்தில் தான் முறையான வரலாறு எழுதும் நூலானது ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்கும் முறையாக வரலாறு எழுதுகிற பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய காலத்தில் தான் முறையாக வரலாறு எழுதணும் அப்படிங்கிற முறை உருவாகிருக்கு. குறிப்பாக அரேபிய சிந்து படையெடுப்பு குறித்து சர்ச்நாமா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சூபியிசம் உருவாகிருக்கு. அடுத்தது டெல்லி சுல்தான் காலத்தில் சமூகம், பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பார்ப்போம். அடிமை முறை அப்படிங்கிறது இருந்திருக்கு. குறிப்பாக சுல்தான் பெரோஸ் அவர் தான் அடிமைக்குன்னு தனியாக ஒரு துறை உருவாக்கியிருக்கார் இல்லையா. ஏன் உருவாக்கியிருக்காருனா அவர்கிட்டயே 1,80,000 அடிமைகள் இருந்திருக்காங்களாம். அடுத்தது காணி ஜெகன் ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர்கிட்ட 2,000 பெண் அடிமைகள் இருந்திருக்காங்களாம். ஸோ அடிமைகளை இந்த அளவுக்கு வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது கடைசியான தகவல் என்னென்னு பார்த்தா, இந்த டெல்லி சுல்தான் காலத்தில் தான் உருது மொழி உருவாகிருக்குதுங்க. டெல்லி சுல்தானை பற்றி ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தகவல் தான் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சிட்டா போதும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.